வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் வரக்கூடிய இயல் 1ல 3வது பாடம் தலைமை பண்பு அப்படிங்கறத தான் நாம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பாருங்க, இந்த தலைமை பண்பு அப்படிங்கிறது இந்த கதை மூலமா நமக்கு தலைமை பண்புனா என்ன அப்படிங்கறதையும் உணர்த்துறாங்க. தலைமை பண்பை பயன்படுத்தி அந்த கதை மூலமா நமக்கு என்ன தெளிவான ஒரு முடிவை எப்படி எடுக்கணும் அப்படிங்கறதையும் இந்த கதை மூலமா நமக்கு சொல்றாங்க. சரி, நாம இந்த கதையை முதல்ல கவனமா பார்க்கலாம் வாங்க. நான் ஒவ்வொரு பேராகிராஃபா படிச்சு உங்களுக்கு அதுக்கான அர்த்தத்தை சொல்லிக்கிட்டே வரேன். நீங்க கவனிச்சுக்கிட்டே வாங்க. சரிங்களா குழந்தைங்களா? சரி. செந்தூர் என்ற சிற்றூரில் வேம்பன் என்ற ஊர் தலைவர் வாழ்ந்து வந்தார். வேம்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் தலைவர் ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்காரு. எந்த ஊர்ல? செந்தூர் அப்படிங்கிற ஒரு சிற்றூர்ல. சிற்றூர்னா ஒரு சிறிய ஊர்ல வேம்பன் அப்படிங்கிற ஊர் தலைவர் அங்க வாழ்ந்துட்டு இருக்காரு. அவ்வூரை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக பலரை நாடி சென்று பொருளுதவி பெற்றார். அந்த ஊரை அவருக்கு டெவலப் பண்ணிடணும், நல்லபடியா நல்ல எல்லா சௌரியமும் அந்த இடத்துல வசதி வாய்ப்புகளையும் கொடுத்தரணும். அதாவது லைட் ஃபெசிலிட்டி, அதுக்கப்புறம் அந்த மக்களுக்கு ஏதாவது தொழில் வாய்ப்புகள், அதுக்கப்புறம் அந்த மக்களுக்கு கல்வி அறிவு கிடைக்கிறதுக்கு, அந்த மாதிரி எல்லா விதமான வசதிகளையும் ரொம்ப சுலபமா கிடைக்கிறதுக்கு ஏற்பாடுகளை செய்யணும் அப்படிங்கறதுல ரொம்ப ஆர்வம் காட்டி அந்த வேம்பன்கிற அந்த ஊர் தலைவர் ஒவ்வொருத்தரையா போய் பார்த்து அவங்க கிட்ட ஒரு பல உதவிகளை பொருள் உதவி, அதாவது பணமாவோ இல்ல அவங்களுக்கு மூலமா ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்காக கேட்டுட்டு இருக்காரு. ஒவ்வொரு இடத்துலயும் போய் அவர் கேட்டுட்டு இருக்காரு. பல திட்டங்களை செயல்படுத்த திறமையான நிர்வாகி ஒருவரை நியமிக்க எண்ணினார். இந்த மாதிரி திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா அங்க ஒரு நிர்வாகி ஒருத்தர் இருக்கணும் இல்லைங்களா? இப்ப ஒரு ஸ்கூல் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு இடத்துல அப்படின்னா கண்டிப்பா அந்த ஸ்கூலுக்கு டீச்சர்ஸ் பார்க்கணும், அதுக்கப்புறம் அட்டண்டர்ஸ் வேணும் இல்லைங்களா? ஸ்கூல் கட்டடம் வேணும், அப்புறம் போர்டு வேணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் நம்ம நியமிக்கணும் அப்படின்னா இவரே போய் எல்லாத்தையும் பண்ண முடியாது இல்லைங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்? இவர் இவருக்கு கீழே ஒருத்தரை நியமிச்சு அப்பாயின்மெண்ட் பண்றது, நியமிச்சு அதுக்கப்புறமா அவங்க மூலமா இந்த செயல்களை செயல்படுத்த வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இந்த பல திட்டங்களை செயல்படுத்த திறமையான நிர்வாகி ஒருவரை நியமிக்க எண்ணினார். இந்த செய்தியை ஊர் மக்களுக்கு முரசு அறைந்து அறிவித்தார். முரசு அறைந்து அறிவித்தார்னா என்ன? முன்னையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மத்தள மாதிரி வச்சுட்டு அதை தட்டி தட்டி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவாங்க. பாத்திருக்கீங்களா? அதுதான், அதுக்கு பேரு தான் முரசு. 2 கையில வச்சு தட்டிட்டு இந்த மாதிரி இப்ப இந்த மாசத்துக்குள்ள நீங்க தண்ணி பில் கட்டுறதா இருந்தா கட்டிருங்க அப்படின்லாம் முன்னெல்லாம், இப்ப கூட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட அது மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப ஆட்டோல எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கவனிச்சீங்கன்னா தெரியும். அம்மா அப்பா கிட்ட கூட கேளுங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்களா, நீங்க கேட்டிருக்கீங்களா அப்படின்னு கேளுங்க. உங்களுக்கு அம்மா அப்பா கூட சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த செய்தியை ஊர் மக்களுக்கு முரசு அறைந்து அறிவித்தார். அவ்வூரை சேர்ந்த பாலன், பூவண்ணன் இருவருமே அந்த பொறுப்பை தம்மிடம் வழங்குமாறு விருப்பம் தெரிவித்தனர். அவங்க போய் கேட்கிறாங்க, பாலனும் பூவண்ணனும் இந்த மாதிரி வேலைகளை நாங்க எடுத்து செய்யறோம், எங்க கிட்ட கொடுங்க ஐயா, எங்க கிட்ட கொடுங்க, நாங்க எடுத்து செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேம்பன்கிற ஐயா கிட்ட போய், ஊர் தலைவர்கிட்ட போய் இவங்க 2 பேரும் ரிக்வஸ்ட் பண்றாங்க, கேக்குறாங்க. புரியுதுங்களா? இப்ப நீங்க எப்படி மிஸ் ஏதாவது சொன்னாங்கன்னா, மிஸ் நான் இதை பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போவீங்க இல்லையா? அப்ப உங்ககிட்ட கொடுக்கலாமா வேணாமான்னு மிஸ் என்ன பண்ணுவாங்க? முடிவு பண்ணிட்டு தான் உங்ககிட்ட கொடுப்பாங்க. இந்த நோட் புக்கை கொண்டு போய் சி கிளாஸ்ல கொடுத்துட்டு வாங்க, இந்த நோட் புக்ஸை கொண்டு போய் பி கிளாஸ்ல கொடுத்துட்டு வாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்ப என்ன செய்வாங்க? நல்லா சுறுசுறுப்பா இருக்கிற குழந்தைங்களை தான் டக்குன்னு கொடுத்து நீங்க போய் இதை கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான் இங்க பாலன், பூவண்ணன் அப்படிங்கிற இந்த 2 பேர்ல யார் திறமையா இந்த வேலைகளை செய்வாங்க அப்படிங்கிறதுக்கு அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. சரி, அதுக்காக என்ன பண்றாரு? இது யாருல, இவங்க 2 பேர்த்துல யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருவரில் யாரை தேர்ந்தெடுப்பது என்று சிந்தித்த தலைவர் ஒரு முடிவிற்கு வந்தார். மக்களின் மீது உண்மையான அன்பு கொண்டு தேவையானவற்றை செய்து சரியான நிர்வாக திறமை உள்ளவர் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக அவர்களுக்கு 3 போட்டிகள் வைத்தார். எத்தனை போட்டி வைக்கிறாரு? 3 போட்டிகள் வைத்தார். சரிங்களா? யாருக்கும்? பாலனுக்கும் பூவண்ணனுக்கும். புரிஞ்சுதா கதை இப்ப உங்களுக்கு? சரி, அடுத்த பேராகிராஃப் பார்க்கலாம். அவ்விருவரும் போட்டிகளில் கலந்து கொண்டனர். 2 பேருமே போட்டியில கலந்துக்கிறாங்க. முதல் போட்டி என்ன? மக்களுக்கு பிடித்தவராக இருக்க வேண்டும். போட்டியை புரிந்து கொண்ட பாலன் மக்களுக்கு பிடித்தவராக இருக்க வேண்டும் அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணணும்? மக்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்த அவங்களுக்கு நம்ம செஞ்சா கண்டிப்பா நம்மள மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு பாலன் உடனே புரிஞ்சுக்கிட்டாரு. உடனே என்ன செய்யறாரு? அவ்வூர் மக்களுக்கு அறுசுவை விருந்தளித்தார். எல்லாத்துக்கும் கூப்பிட்டு சாப்பாடு போடுறாரு, நல்ல விருந்து கொடுக்குறாரு. சாப்பாடு அறுசுவை விருந்து எல்லாமே இருக்கு அதுல வச்சு அவருக்கு எல்லா மக்களுக்கும் சாப்பாடு கொடுக்குறாரு. மக்கள்லாம் அதை சாப்பிட்டுட்டு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுறாங்க. ஆகா, பாலன் இவ்வளவு செய்யறாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ந்து போறாங்க. குழந்தைங்களா கேட்டுக்கிட்டே வரீங்களா? சரி, இப்ப பாருங்க, பூவண்ணன் அவ்வூரில் உள்ள திறமசாலிகள் சிலரை தேர்ந்தெடுத்து தொழில் சார்ந்த பயிற்சிகளை கற்றுக் கொடுத்தார். இவர் என்ன பண்றாரு?
பாலன் வந்து மக்களுக்கு அறுசுவை விருந்தளித்தார் இல்லைங்களா? மக்களும் மகிழ்ந்துட்டாங்க. பூவண்ணன் வந்து அவ்வூரில் இருக்கிற அந்த ஊர்லயே இருக்கிற திறமைசாலிகள், கொஞ்சம் திறமைசாலிகளா இருக்காங்க இல்லையா, அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தொழில் சார்ந்த பயிற்சி எல்லாம் கொடுத்து அவங்களை இன்னும் கொஞ்சம் திறமையா அந்த வேலையை செய்ய வைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் செய்யலாம். அவங்களுக்கு வந்து கல்வி அறிவு கொஞ்சம் கொடுத்து மேற்கொண்டு தொழில் செய்யறதுக்கான பயிற்சிகள்லாம் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூவண்ணன் வந்து முடிவு செஞ்சு அது செய்யறாரு. சரிங்களா? ஓகே, இப்ப அடுத்த பேராகிராஃப்ல பாருங்க. இரண்டாவது போட்டியானது அவ்வூர் மக்களின் சமூக பொருளாதார முன்னேற்றத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதாகும். இரண்டாவது போட்டி என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இரண்டாவது போட்டி அந்த ஊர் மக்களுடைய சமூக பொருளாதார முன்னேற்றத்தை மேம்படுத்த வேண்டும். அப்படின்னா என்னது? சமூக பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை கொஞ்சம் உயர்த்துறது. வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் அப்படின்னா ரொம்ப குறைவான சம்பளத்துல இருக்கிறவங்களோட நிலைமைய கொஞ்சம் அதிகப்படியா அவங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாதான் அவங்களோட நிலைமை வந்து அடுத்த நிலைமைக்கு போகும். சரிங்களா? இப்ப வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு 1500 2000 ரூபாய் அன்னைக்கு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 5000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு அவங்களுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து அந்த ஊர் மக்களுக்கு வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வேம்பன் ஊர் தலைவர் இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த இரண்டாவது போட்டியை வந்து வச்சிருக்காரு. இதற்காக பாலன் என்ன பண்றாருன்னா தம்முடைய செல்வங்களை மக்களுக்கு பிரித்து கொடுக்க தொடங்கினார். அவர் என்ன பண்ணிட்டாரு, அவரோட சொத்தெல்லாம் பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்துக்கும் நீங்க கொஞ்சம் வச்சுக்கோங்க, நீங்க கொஞ்சம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இதனால் மக்களுக்கு பாலன் மீது அளவற்ற நம்பிக்கை ஏற்பட்டது. ஆமா தானே, ஒருத்தர் நமக்கு வந்து கூப்பிட்டு காசு கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னா நமக்கு என்ன நம்பிக்கையா இருக்கும்ல, அவங்க பரவாயில்லையே நமக்கு கூப்பிட்டு பணம் எல்லாம் கொடுக்குறாங்களே, அவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க அப்படின்னு தானே நம்ம நினைச்சிட்டு அவங்க மேல நம்பிக்கையோட இருப்போம் இல்லையா? அததான் பாலன் வந்து நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்காக தான் அப்படி செய்யறாரு. இப்ப பூவண்ணன் வந்து தாம் தேர்ந்தெடுத்த திறமைசாலிகளுக்கு கல்வியுடன் மற்ற கலைகளையும் சேர்த்து கற்றுக் கொடுக்க ஏற்பாடுகளை செய்தார். ஆனா என்ன பண்ணிருக்காரு, பூவண்ணன் வந்து திறமைசாலிகளுக்கு கல்வியுடன் மற்ற கலைகளையும் சேர்த்து கற்றுக் கொடுக்க ஏற்பாடுகளை செய்தார். கல்வியுடன் மற்ற கலைகள்னா என்ன அர்த்தம்? இப்ப நம்ம மீன் மட்டும் வாங்கி கையில கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அன்னைக்கு மட்டும் சமைச்சு சாப்பிட்டுட்டு அதோட விட்டுருவாங்க. அதே அவங்களுக்கு மீன் பிடிக்கவும் கத்து கொடுத்துட்டீங்கன்னா அதை கொண்டு போய் வித்து என்ன பண்ணுவாங்க, அடுத்தடுத்த நாளுக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களே சம்பாதிச்சுக்குவாங்க இல்லையா? அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க. திறமைசாலிகளுக்கு கல்வியுடன் மற்ற கலைகளையும் சேர்த்து கற்றுக் கொடுக்க ஏற்பாடுகளை செய்தார். இப்ப இவர் கொடுத்த காசு என்னாகும், பாலன் கொடுத்த காசு என்னாகும், ஒரு நாள் கொடுத்த உடனே நம்ம எல்லாமே செலவு பண்ணிடுவோம். ஆமா தானே, அவங்க எல்லாமே செலவு பண்ணிடுவாங்க, மக்கள் எல்லாமே செலவு பண்ணிடுவாங்க. திருப்பி காசு வேணும்னா என்ன பண்ணுவாங்க, வெயிட் பண்ணிட்டே தான் இருக்கணும், அவங்க யாரையாவது எதிர்பார்த்துட்டு தான் இருந்தாகணும். ஆனா பூவண்ணன் என்ன பண்றாரு பாருங்க, தாம் தேர்ந்தெடுத்த திறமைசாலிகளுக்கு கல்வியுடன் மற்ற கலைகளையும் சேர்த்து கற்றுக் கொடுக்க ஏற்பாடுகளை செய்தார். அப்படின்னா என்ன ஆகும்னா அவங்களுடைய வாழ்க்கை முழுக்க அவங்க யாரையுமே என்ன பண்ண வேண்டியது இல்ல, சார்ந்து இருக்க தேவையே இல்ல. அவங்க வாழ்க்கை முழுக்க என்ன பண்ணலாம், அவங்க கிட்ட கல்வியுடன் திறமைசாலிகளுக்கு என்ன இருக்கு, கல்வியுடன் தொழில் சார்ந்த பயிற்சிகளையும் கொடுக்கறதுனால அவங்களால என்ன பண்ண முடியும், இப்ப மீன் பிடிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களே மீனை பிடிச்சு கொண்டு போய் சேல்ஸ் பண்ணிடுவாங்க, விற்பனை செஞ்சிருவாங்க. அப்ப விற்பனை செஞ்சு பணம் சம்பாதிச்சுக்குவாங்க. ஆமா தானே, அப்ப டெய்லியும் அவங்களுக்கு மீன் யாரும் வந்து கையில கொடுக்கணும்ன்றது இல்லை, அவங்களுக்கே தெரிஞ்சிடும். அதத்தான் பூவண்ணன் வந்து செய்யறாரு. சரிங்களா? ஓகே, இப்ப பாருங்க அடுத்தது, மக்கள் இந்த செயல்களை கண்டு அவரை ஏளனமாக பார்த்தனர். ஏன்னா இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு மக்களுக்கு தெரியல. உங்களுக்கு புரிஞ்சுதா நான் சொன்னது? சரி சரிங்க குழந்தைங்களா, இப்ப மக்கள் எப்ப புரிஞ்சுக்குவாங்கன்னு நம்ம பார்க்கலாம். அதனை பார்த்த பாலனுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டது. ஏன்னா அவர் நிறைய பணம் கொடுத்திருக்காரு இல்லையா, அதனால வந்து மக்களுக்கு அவர் மேல அதிகப்படியான நம்பிக்கை இருக்கு. அதனால நமக்கு தான் அந்த நிர்வாக பதவி கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட இருக்காரு. அதனாலதான் அவர் ரொம்ப எல்லையற்ற மகிழ்ச்சி வந்து அவர் கிடைக்குது. மக்களுக்கு வந்து இவர் மேல அதிகப்படியான நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு பாலன். மூன்றாவது போட்டி என்ன அப்படின்னா மக்களிடம் பரிவு காட்ட வேண்டும். பரிவு காட்டணும்னா என்ன அர்த்தம், அவங்கள வந்து அவங்க ஏதாவது ஒரு துன்பத்துல இருக்காங்க அப்படின்னா நம்ம அதை வந்து சரிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் பரிவு காட்ட வேண்டும் அப்படிங்கிறது. அதனை ஒப்புக்கொண்டு இருவரும் சென்றனர். சரிங்க ஐயா, நாங்க இதை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. மறுநாள் பாலன் சிந்தித்து கொண்டே நடந்து சென்றார். பாலன் வந்து ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்காராம். அப்ப வந்து அந்த வழியில ஒரு மூதாட்டி ஒருவர் மரத்தடியில வந்து படுத்துட்டு இருக்காங்க. தம்பி, என்னை தூக்கி விடு, என்னால் விழுந்திருக்க முடியவில்லை என்றார். யாரு, அந்த மூதாட்டி வந்து பாலன் கிட்ட சொல்றாரு, எனக்கு அவசர வேலை இருக்கிறது என்று கூறிக்கொண்டே பாலன் வேகமாக சென்று விட்டார். இப்ப மூன்றாவது போட்டிய வந்து இப்பதான் வந்து சரின்னு ஒத்துக்கிட்டு வந்திருக்காங்க. அப்ப அதை பத்தியே சிந்தனை பண்ணிக்கிட்டு என்ன பண்றாரு பாலன், இதுக்காக நம்ம என்ன செய்யணும்னு தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மூதாட்டிக்கு உதவி செய்யாம நகர்ந்து போயிடுறாரு. சரிங்களா? சற்று நேரத்தில் அவ்வழியே வந்த பூவண்ணன் அந்த வயதான மூதாட்டியின் அருகில் சென்று என்ன வேண்டும் என்று கேட்டார். ஆனா பூவண்ணன் என்ன பண்றாரு, அந்த பாட்டி கிட்ட போய், அந்த மூதாட்டினா யாரு, வயதான பாட்டி,
அவங்க கிட்ட போய் தம்பி என்னை தூக்கி விடு என்று அந்த மூதாட்டி கூறினால் உடனே பூவண்ணன் மூதாட்டியின் அருகில் சென்று அவரை தூக்கி உட்கார வைத்தார். அவருக்கு உதவி செய்யறாங்க. புரியுதுங்களா? இப்ப அவர் என்ன கேட்டாங்க? அந்த மூதாட்டி என்னை தூக்கி உட்கார வைன்னு சொன்னாங்க. அதைத்தான் பூவண்ணன் செஞ்சுட்டாரு. இப்ப இந்த இடத்துல பரிவு காட்டி பூவண்ணன் என்ன பண்ணிட்டாரு? அந்த மூதாட்டிக்கு உதவி செஞ்சிருக்காரு. பிறகு மூதாட்டியின் களைப்பை போக்க உணவும் வாங்கி கொடுத்தார். அந்த அம்மாவுக்கு, அந்த பாட்டிக்கு முடியாம இருக்கு இல்லையா, அந்த அம்மா ரொம்ப வயதான அந்த பாட்டிக்கு களைப்பா இருக்க, பசியோட இருக்காங்கன்னா அவங்களுக்கு உணவும் வாங்கி கொடுத்திருக்காரு பூவண்ணன். சரிங்களா? அடுத்த பேராகிராஃப்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஊர் மக்கள் முன்னிலையில் நிர்வாகி பதவி யாருக்கு கிடைக்க போகிறது, நிர்வாக பதவி யாருக்கு கிடைக்க போகிறது என்பதை அறிவிக்க ஊர் தலைவரால் கூட்டம் கூட்டப்பட்டது. அப்ப என்ன பண்றாங்க? ஊர் தலைவர் யாரு? வேம்பன். அவர் என்ன பண்றாருன்னா கூட்டம் கூட்டிட்டாரு. இந்த மாதிரி பதவி யாருக்குங்கிறத நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறதுக்காக எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூட்டம் வந்துட்டாங்க. கூட்டமா எல்லாரும் மக்கள் வந்துட்டாங்க. மக்களில் பெரும்பாலானோர் பாலனே நிர்வாகி பதவிக்கு தகுதியானவர் என முணுமுணுத்தனர். ஏன் அப்படி முணுமுணுத்தாங்கன்னு சொல்லுங்க. ஏன் பாலனே நிர்வாக பதவிக்கு தகுதியானவங்கன்னு எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க? முணுமுணுத்தனா என்ன அர்த்தம்? முணுமுணுத்தனர் அப்படின்னா எல்லாரும் அப்படியே மர்மரிங் பண்றது, குஸ் குசுன்னு பேசுவாங்க இல்லையா, அதான் பாலன் தான் ஜெயிக்க போறாரு, கண்டிப்பா அவருக்கு தான் நிர்வாக பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சைலண்டா பேசிக்குவாங்க இல்லையா, அதுக்கு பேரு தான் முணுமுணுக்கிறது. பூவண்ணன் அமைதியாக நின்றிருந்தார். சரி, எல்லாரும் ஏதோ சொல்லட்டும், ஆனா நம்ம செய்யற வேலையை கரெக்டா செஞ்சிருக்கோம், நம்ம அமைதியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பூவண்ணன் என்ன பண்றாரு? அமைதியா நின்றுட்டு இருந்தாராம். மக்களில் பெரும்பாலானோர் பாலனே நிர்வாக பதவிக்கு தகுதியானவர் என முணுமுணுத்தனர். ஏன் அப்படி முணுமுணுத்தாங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா பாலன் தான் அவங்க எல்லாத்துக்கும், ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்க. ஆமா தானே? சாப்பாடு போட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தன்னுடைய சொத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் செல்வங்களை பிரிச்சு கொடுத்தாரு. அதனால எல்லாருக்கும் என்ன, நிர்வாக பதவிக்கு கண்டிப்பா பாலன் தான் நமக்கு திரும்பியும் வந்தா இந்த மாதிரி நிறைய காசெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் பாலன் மேல அதிகப்படியான நம்பிக்கையோட இருந்தாங்க. சரிங்களா? அதனாலதான் மக்களில் பெரும்பாலானோர் பாலனே நிர்வாக பதவிக்கு தகுதியானவர் என முணுமுணுத்தனர். சரிங்களா? இப்ப பூவண்ணன் அமைதியாக நின்றிருந்தார். பூவண்ணன் நம்ம செய்திருக்கோம், நம்ம என்னென்ன போட்டி வச்சாங்களோ அந்த போட்டிகள்லாம் நம்ம கரெக்டா செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா நின்றுட்டு இருந்தாராம். இப்ப அடுத்த பேராகிராஃப்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஊர் தலைவர் இருவரின் செயல்களையும் கேட்டறிந்தார். ஊர் தலைவர் 2 பேரும் என்னென்ன செஞ்சிருக்காங்க இது வரைக்கும் அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. பாலன் மக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கியதையும் தம் செல்வத்தை பகிர்ந்து கொடுக்க திட்டமிட்டதையும் கூறினார். மேலும் அனைவருடனும் அன்பாக பழகுவதாகவும் கூறினார். அது மட்டுமின்றி தமக்கு அப்பதவி கிடைத்தால் சிறப்பாக செயல்படுவேன் என்றும் கூறினார். அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க? இந்த வாக்குமூலம்லாம் யார் கொடுத்திருக்காங்க? பாலன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செஞ்சிருக்கிறதா ஊர் மக்கள் மூலமா தெரிஞ்சுக்கிறாரு. சரிங்களா? யாரு? ஊர் தலைவர் வேம்பன். இப்ப அடுத்த பேராகிராஃப்ல பூவண்ணனை பத்தி சொல்ல வராங்க. பூவண்ணன் திறமைசாலிகளை தேர்ந்தெடுத்து கல்வியுடன் தனியாக தொழில் செய்து பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் பயிற்சிகள் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னார். ஆமா தானே? பூவண்ணன் என்னன்னு செஞ்சிருக்காரு? ஏன்னா இவரை பத்தி யாரும் சொல்லல, தானாவே எல்லாத்தையும் சொல்றாங்க. அவரே சொல்றாரு, நான் திறமைசாலிகளை எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து கல்வியுடன் தனியாக தொழில் செஞ்சு பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு நான் பயிற்சி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு பூவண்ணன் வேம்பன் ஊர் தலைவர் கிட்ட சொல்றாரு. மேலும் மற்ற கலைகளையும் கற்றுத்தரத்துக்கு நான் ஏற்பாடு செய்திருக்கேன். கலைகள்னா என்னது? நிறைய கூட பின்றது, அப்புறம் தையல் தைக்கிறது, மீன் பிடிக்க கத்து கொடுக்கறது, இதெல்லாம் பணத்தை உருவாக்கக்கூடிய தொழில் பயிற்சிகளை பூவண்ணன் சொல்லிக் கொடுக்கிறாரு. சரிங்களா? இருவரின் கருத்துக்களை கேட்ட ஊர் தலைவர் மக்களின் இப்போதைய தேவைக்கு பாலனால் வழங்கப்படும் அறுசுவை உணவும் செல்வமும் பயன்படலாம் அப்படின்னு ஊர் தலைவர் சொல்றாரு. இருவரின் கருத்தையும் கேட்கிறாரு. 2 பேர்த்தோட கருத்தையும் கேட்டுட்டு ஊர் தலைவர் என்ன சொல்றாரு? மக்களோட இப்போதைய தேவைக்கு வேணா பாலனால வழங்கப்படுற இந்த சாப்பாடும் செல்வமும் தேவைப்படலாம், ஆனா அதை பகிர்ந்து கொடுக்க நினைத்ததில் மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம்தான், பாலன் இப்படி செஞ்சது ரொம்ப மகிழ்ச்சி தான். ஆனா எதிர்கால தேவை மக்கள் முன்னேற்றம், சமூக முன்னேற்றத்துக்கு கல்வி அறிவு இன்றியமையாதது. என்ன சொல்ல வர்றாரு பாருங்க. ஆனால் எதிர்கால தேவை அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப ஒரு நாளைக்கு பாலன் சாப்பாடு போட்டுறாரு, கொஞ்சம் காசு அவர்கிட்ட இருக்கிறத எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்துருவாரு. ஆனா நாளைக்கு மறுபடியும் அவங்க பணம் செலவு பண்ணதுக்கு அப்புறமா திருப்பியும் பணம் வேணும்னா அவங்க யாரையாவது எதிர்பார்த்துட்டு தானே இருந்தாக்கணும். அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்ப என்ன சொல்றாங்க பாருங்க. ஆனால் எதிர்கால தேவை மக்கள் முன்னேற்றம், சமூக முன்னேற்றத்திற்கு, இது 3த்துக்குமே என்ன தேவைப்படுது? கல்வி அறிவு இன்றியமையாதது. அதனால ஊர் மக்களை நம்ம கல்வி அறிவை கொடுத்து நல்லா படிக்க வச்சு அவங்களுக்கு தொழில் பயிற்சிகளையும் கத்து கொடுக்கறது மூலமா மட்டும்தான்
இந்த மக்களை வந்து நம்ம அடுத்த முன்னேற்றத்துக்கு நம்ம அவங்களை எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கறத இந்த இடத்துல வேம்பன் ஊர் தலைவர் வந்து அறிவிக்கிறாரு. அதனால நிர்வாக பதவிக்கு ஏற்றவர் பூவண்ணனே என்று கூறினார். அதனாலதான் பூவண்ணனை வந்து செலக்ட் பண்றாரு. புரியுதுங்களா? இப்ப ஏன் பூவண்ணனை செலக்ட் பண்ணாங்கன்னு? ஆமா, மக்களிடம் சலசலப்பு ஏற்பட்டது. ஏன் இப்படி பண்ணிட்டாரு, ஏன் இப்படி பண்ணிட்டாருன்னு எல்லாரும் சலசலன்னு பேசிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் புரியல, மக்களுக்கு வந்து சரியா இன்னும் புரிஞ்சுக்கல. உங்களுக்கு புரிஞ்சிருச்சா நான் சொன்ன விஷயம்? நல்லா கதையை புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, இப்ப பாருங்க, என் நல்லா புரிஞ்சுக்க வைப்பாரு பாருங்க. இப்ப மறுபடியும் ஊர் தலைவர் அது எப்படிங்கிறத புரிஞ்சுக்க சொல்லுவாரு. கவனிங்க. அவர் கூறியதை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயங்கினர். ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாரு, எல்லாருக்கும் பணம் கொடுத்தாங்கல்ல, ஏன் நம்ம அவங்கள தலைவரா ஏத்துக்க கூடாது, ஏன் நம்ம அவங்கள நிர்வாக பதவிக்கு நீங்க ஏத்துக்க கூடாதுன்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மாதிரி தயக்கமா யோசிக்கிறாங்க, கேட்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே நிக்கிறாங்க. அப்ப அதை புரிந்து கொண்ட ஊர் தலைவர், சரி நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன், சற்று பொறுத்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இதோ வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த நகர்ந்து போறாரு. அந்த கூட்டத்தை விட்டு நகர்ந்து போறாரு. பாருங்க, சிறிது நேரம் கழித்து பாலன் பூவண்ணனிடம் உதவி கேட்ட மூதாட்டி, ஏற்கனவே இந்த ஒரு மூதாட்டி வந்து உதவி கேட்டாங்க இல்லையா, அந்த மூதாட்டி திரும்பியும் வந்து, இந்த மூதாட்டி தான் அவங்க. பாருங்க, இவங்க வந்து பாலன் பூவண்ணன் இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் ஏற்கனவே உதவி கேட்டிருந்தாங்க. அதுல பூவண்ணன் தான் இந்த பாட்டிக்கு வந்து உதவி செஞ்சாங்க இல்லையா. பாலன் வந்து உதவி செய்யல, அதுக்குள்ள அவருக்கு அது அவசர வேலை இருக்கிறதா சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இப்ப அதே சூழ்நிலைய திரும்பவும் அந்த இடத்துல கொண்டு வராங்க. மூதாட்டி தள்ளாடியபடியே, இங்க பாருங்க, சிறிது நேரம் கழித்து பாலன் பூவண்ணனிடம் உதவி கேட்ட மூதாட்டி தள்ளாடியபடியே மக்கள் கூடியிருக்கும் இடத்துக்கு வந்தார். அந்த இடத்துக்கு திரும்பவும் அந்த மூதாட்டி வர்றாங்க. தட்டு தடுமாறி கீழே விழ போன மூதாட்டியை பூவண்ணன் விரைந்து சென்று தாங்கி பிடித்தார். அந்த ரொம்ப சாஞ்சு போற மாதிரி, ரொம்ப மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி போன அந்த பாட்டிய பூவண்ணன் என்ன பண்றாரு, கைத்தாங்களா பிடிச்சு உட்கார வைக்கிறார். எல்லாரும் அவரையே பார்த்தாங்க, யார? பூவண்ணனையே பார்த்துட்டு இருந்தாங்க. தடுமாறி விழுந்த மூதாட்டி தம்முடைய வேடத்தை கலைத்தார். அப்பதான் வேஷத்தை கலைக்கிறாங்க. யாரு? மூதாட்டி கலைக்கிறாங்க. அது மூதாட்டியே இல்ல, யாரு? அவர்தான் ஊர் தலைவர் வேம்பன். அவர்தான் யாரு? ஊர் தலைவர் வேம்பன் தான் அந்த மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்திருக்காரு. ஏன்னா பாருங்க மக்களே, நான் பூவண்ணனை சிறந்த நிர்வாகி என்ற போது அதை ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயங்கினீர்கள். ஆமா தானே? மக்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஏன் இப்படி பண்ணாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க, செல்வத்தை எல்லாம் பிரிச்சு கொடுத்தாங்கல்ல, ஏன் இப்படி பண்ணாங்கன்னு கேட்டாங்கல்ல, அதத்தான் வந்து நீங்க தயங்கினீங்க. இப்பொழுது உண்மையை உணர்ந்து கொண்டீர்களா? எதிர்கால சிந்தனை, சமூக பொருளாதார முன்னேற்றம், மக்களிடம் பரிவு காட்டும் தன்மை, இவை அனைத்தையும் பெற்றவரே சிறந்த நிர்வாக திறமை உடையவர் என்றார் ஊர் தலைவர். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா குழந்தைங்களா? எதிர்கால சிந்தனை அப்படின்னா என்னது? எதிர்கால சிந்தனைனா நான் என்ன சொன்னேன்? தொழில் சார்ந்த பயிற்சி, அவங்களுக்கு எதிர்காலத்திலயும் வருமானம் வரக்கூடியதுக்கு ஏற்பாடு பண்றதுதான் எதிர்கால சிந்தனை. அப்பதான் அவங்களோட சமூக பொருளாதார முன்னேற்றம் என்ன ஆகும், அதிகப்படியா கிடைக்க ஆரம்பிக்கும். எதிர்கால சிந்தனையோட செயல்பட்டா மட்டும்தான் அவங்களோட பொருளாதாரத்தை நம்ம முன்னேற்ற முடியும். மக்களிடம் பரிவு காட்டும் தன்மைனா என்ன? ஒருத்தருக்கு ரொம்ப சோர்ந்து போன நேரத்துல, அவங்க கீழே விழுக போற நேரத்துல கூட நம்ம என்ன செய்யணும், அவங்கள தூக்கி விடுறது, இந்த மாதிரி எல்லாம் செய்யறது மூலமா தான் அவங்களுக்கு வந்து நம்ம உதவி செய்யறதா அர்த்தம். சரிங்களா? இரக்கமா அந்த இடத்துல இருக்கணும் இல்லைங்களா? அவர் பாட்டுக்கு விட்டுட்டு போனாருன்னா அந்த பாட்டு கீழே விழுந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அடிபட்டு இருக்கும்ல. அந்த மாதிரி இந்த எல்லா சிந்தனையுமே இருக்கணும். எதிர்கால சிந்தனையும் இருக்கணும், சமூக பொருளாதார முன்னேற்ற சிந்தனையும் இருக்கணும், மக்களிடம் பரிவு காட்டும் தன்மையும் இருக்கணும். இந்த மாதிரி இந்த 3 சிந்தனையுமே இருக்கிறவங்கள தான் நிர்வாக திறமை உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் தலைவர் வந்து அறிவிக்கிறாரு. புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? இப்ப ஏன் பூவண்ணனை வந்து செலக்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, இந்த திறமை முழுவதுமே பூவண்ணனிடம் உள்ளது அப்படிங்கறத யார் சொல்றாரு? ஊர் தலைவரே சொல்லிடுறாரு. அதனாலதான் நான் அவரை வந்து தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஊர் தலைவர் சொன்ன உடனே ஊர் தலைவருடைய முடிவை வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியோட ஏத்துக்கிறாங்க. சரிங்க குழந்தைங்களா? இந்த கதை மூலமா இப்ப நீங்க என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம். நிர்வாக திறமை, தலைமை பண்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமா தானே? தலைமை பண்புனா வேற என்ன, லீடரா வந்து இருக்க முடியாது இல்லையா? லீடரா இருக்கணும்னா நமக்கு என்ன திறமை முதல்ல இருக்கணும்? யார நமக்கு கீழே ஒரு வேலை செய்யறதுக்காக நம்ம தேர்ந்தெடுக்கிறதா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த வேலையை கொடுக்கலாமா வேணாமாங்கிறத சொல்ற அளவுக்கு நமக்கு முதல்ல அவங்கள கணிக்க தெரியணும். அவங்கள வந்து நம்ம சோதிச்சு பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், அவங்க வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இப்ப எப்படி நீங்க பாருங்க, கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவங்க எல்லாம் யார் யாரெல்லாம் நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறாங்க, சுறுசுறுப்பா இருக்காங்களோ அவங்கள தானே லீடரா போடுறாங்க. ஏன் அவங்கள போடுறாங்க? ரொம்ப சோர்வாகவும் ரொம்ப வேகமா செய்ய தெரியாதவங்களையும் நம்ம இந்த மாதிரி லீடர்ஷிப் கொடுத்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா வேலைகளையும் ரொம்ப ஸ்லோவா செய்வாங்க, டக்கு டக்குன்னு செய்ய மாட்டாங்க. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போய் சொல்லுங்க, கிளாஸ்ல இந்த மாதிரி டெஸ்ட் வைக்கணும், இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னா நீங்க சொல்லுவாங்களா? உடனே சொல்ல மாட்டாங்க, மறந்துட்டேன்னு சொல்லிடுவாங்க. ஆமா தானே? அதனாலதான் தலைமை பண்பு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இப்ப தலைமை பண்புனா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? சரி, இப்ப தலைமை பண்பு மூலமா அவர் என்ன செஞ்சிருக்காரு?
சிறந்த நிர்வாகி யாருங்கிறத தேர்ந்தெடுக்கிறதுக்கு 3 போட்டி வச்சாங்க. அந்த 3 போட்டிகள் மூலமா அந்த நிர்வாக திறமைக்கு சரியான ஒரு பர்சன், அந்த சரியான ஒரு நபர் யாருங்கிறத தேர்ந்தெடுக்கிறதுக்கு எப்படி செலக்ட் பண்ணணும், அதுக்கு எப்படி எல்லாம் அவங்களை நம்ம சோதிச்சு பார்க்கணும் அப்படிங்கறதையும் இந்த கதை மூலமா நமக்கு சொன்னாங்க இல்லையா? இது மூலமா நமக்கு கல்வி அறிவு, எதிர்கால சிந்தனை பத்தியும், சமூக பொருளாதார முன்னேற்றம் பத்தியும், மக்களிடம் நம்ம எப்படி இரக்க குணத்தோட இருக்கணும் அப்படிங்கறதையும் இந்த கதை மூலமா உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. நீங்களும் இது மாதிரி இருப்பீங்களா? இனிமே யாராவது கீழே விழுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா? குழந்தைங்களா கண்டிப்பா உதவி செய்யணும். சரியா? அதெல்லாம் தான் நல்ல பழக்கம். இந்த கதை மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நடைமுறையில உங்க நண்பர்கள் கூடயும் உங்க பக்கத்துல இருக்கிற நபர்கள் மூலையும் நீங்க இதெல்லாம் நீங்க செயல்படுத்த முயற்சி செய்யுங்க. அதெல்லாம் தான் நல்ல பழக்கத்தை உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? இதெல்லாம் உங்களோட எதிர்கால சிந்தனைக்கு, நல்ல நல்ல முயற்சிகளுக்கு இதெல்லாம் வலுவூட்டும். சரிங்க குழந்தைங்களே, இந்த பாடம் நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா அம்மா அப்பா கிட்ட சொல்லி இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்முடைய டெக்ஸ்ட் புக் கைட் சேனலுக்கும் அம்மா அப்பா கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. சரிங்க குழந்தைங்களே,